வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அலசப் போறோம். இது சங்கீதம் 39 பற்றிய ஒரு ஆழமான தேடல். அரசன் தாவீது தன்னோட மனசுக்குள்ளேயே போராடின அந்த மௌனமான ஆரம்பத்திலிருந்து கடைசியில் அவர் எப்படி ஒரு உறுதியான நம்பிக்கையை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு தத்ரூபமா பார்க்க போறோம். இது ஏதோ பழங்காலத்து வரலாற்று பதிவு கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட மனநிலையை துல்லியமா காட்டுற ஒரு கண்ணாடி. தாவீதோட அந்த பழங்கால அனுபவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம பொதுவா என்ன செய்வோம்? ரொம்ப ஆழமான துயரமோ வலியோ உங்களை வாட்டும்போது நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அந்த வலியை யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளே புதைச்சிக்கிறீங்களா? இல்ல அதை வெளிக்கொண்டு வர்றீங்களா? இந்த விளக்க உரையை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கேள்வியை உங்க மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. இந்த விளக்க உரையில நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மௌனமும் இருதயத்தின் போராட்டமும், மனித வாழ்க்கையின் மாயை, செல்வத்தின் நிலையற்ற தன்மை, தேவனில் நம்பிக்கையும் மன்னிப்பும் மற்றும் அன்றாட வாழ்வில் சங்கீதம் 39. முதல் பகுதிக்குள்ள போகலாம். மௌனமும் இருதயத்தின் போராட்டமும், குறிப்பா வசனங்கள் 1 முதல் 3 வரை. தாவீது தன்னோட துயரத்தை கிட்டவங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாதுன்னு அமைதியா இருந்து அடக்கி வைக்க பார்க்கறாரு. ஆனா அப்படி செய்யும்போது என்ன ஆகுது தெரியுமா? நம்ம கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லாம ஒரு வடிகால் இல்லாம உள்ளேயே பூட்டி வைக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரஷர் உருவாகும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டதுன்னு அவர் சொல்றத கவனிங்க. மனசுக்குள்ள எரியற அந்த நெருப்ப இதை விட யாராலையும் தத்ரூபமா சொல்லிட முடியாது இல்லையா? இப்படி கஷ்டம் வரும்போது நமக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு அப்படியே அமைதியா இருக்கிறது, இல்லனா மத்தவங்க கிட்ட போய் புலம்புறது. ஆனா இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கு. அது என்னன்னா, அந்த பாரத்தை அப்படியே கடவுள்கிட்ட ஜபமா கொட்டி தீர்க்கிறது தான். மத்தவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்றதை விட கடவுள்கிட்ட நேரடியா பேசுறது தான் ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வரலாம். மனித வாழ்க்கையின் மாயை, வசனங்கள் 4-6 வரை. இப்போ தாவீது தன்னோட சொந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விலகி வாழ்க்கையே ஒரு பரந்த பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 90ல மோசே கேட்ட மாதிரி, கடவுளே என் வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதுன்னு எனக்கு உணர்த்துங்கன்னு கேட்கிறாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதத்துக்குள்ள 7 அப்படிங்கிற எண்ணை வச்சு ஒரு அட்டகாசமான இலக்கிய அமைப்பு ஒளிஞ்சிருக்கு. இந்த அமைப்பை கொஞ்சம் கவனிங்க. தாவீதோட செயல்கள் 7, மனிதனை பற்றின குறிப்புகள் 7, ஜெபத்துக்கான குறிப்புகள் 7. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடந்தது கிடையாது. மனிதன் எவ்வளவு பலவீனமானவன், அதே நேரம் நமக்கு கடவுளோட தொடர்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத அவர் எவ்வளவு நேர்த்தியா ஆழமா சிந்திச்சு எழுதியிருக்காருன்னு இது நமக்கு காட்டுது. நம்ம வாழ்க்கையின் கால அளவை இப்படி சுலபமா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம மனப்போராட்டங்கள் எல்லாம் சில மணி நேரங்கள் தான். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையே 4 விரக்கடை அளவு, அதாவது ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா நித்தியம், அது கடவுளோட என்றென்றும் நிலைத்திருக்கிறது. நாம இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்றோங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த குறுகிய காலத்தை எப்படி வாழ்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மூன்றாவது பகுதி, செல்வத்தின் நிலையற்ற தன்மை. வசனம் 6. வாழ்க்கை இவ்வளவு சின்னதுன்னு புரிஞ்சுகிட்ட தாவீது மனுஷங்களோட இன்னொரு முட்டாள்தனத்தை உற்று பார்க்கிறார். அதுதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உலக பொருட்களை தேடி அலையிறதும் வெறித்தனமா சொத்து சேர்க்கறதும். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இதை யார் கடைசியில கொண்டு போக போறா? செல்வம் எங்க போகும், அதை யாரு அனுபவிக்க போறாங்கன்னு தெரியாமலே நாம ஓடிக்கிட்டு இருக்கோங்கிற உண்மைய இந்த கேள்வி சுக்குநூறா உடைக்குது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? செல்வம் எப்பவுமே நிலைக்காது. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். பதிலா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுற ஒரு நல்ல குணம் நமக்கு வரும். அதுதான் உண்மையான அறிவு, உண்மையான ஞானம். அடுத்து 4வது பகுதி, தேவனில் நம்பிக்கையும் மன்னிப்பும். வசனங்கள் 7 முதல் 13 வரை. இவ்வளவு நேரம் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தை பார்த்த தாவீது இப்ப முழுசா தன்னோட கவனத்தை கடவுள் பக்கம் திருப்புறாரு. பாருங்க, விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கு பயணம் தொடங்குது. தன்னோட மௌனத்தை முழுசா உடைச்சிட்டு, கடவுளே என் பாவங்களை மன்னிச்சிடுங்க, இந்த வாதையை நீக்கிடுங்க, என் கண்ணீரை பாருங்கன்னு ரொம்ப உருக்கமா ஆழமா மண்டாடுறார். இங்க நான் இனி இராமற் போகும் முன்னே ஆனா அவர் சொல்றத கவனிக்கணும். அப்படின்னா அவர் மொத்தமா அழிஞ்சு போயிடுவார்னு அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு போறது தான் அப்படி சொல்றார். ஏன்னா அவர் கடவுளோட வீட்ல என்றென்றைக்கும் இருப்போங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில ரொம்ப தெளிவா இருக்கார். இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அன்றாட வாழ்வில் சங்கீதம் 39, அதோட நடைமுறை பயன்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த பழங்கால உண்மைகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். 3 விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதனால இருக்கிற கொஞ்ச காலத்துல மத்தவங்க கிட்ட உண்மையான அன்பு காட்டுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தப்புகளை சரி செய்வோம். அப்புறம் கடவுளை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுவோம். இதை விட வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில?
இந்த விளக்க உரைய முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி வாய்ந்த வசனத்தை மனசுல ஆழமா நிறுத்திக்கோங்க. நீரே என் நம்பிக்கை. எப்பவுமே மாறக்கூடிய ரொம்பவே குறுகிய போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மத்தியில உங்களுடைய உண்மையான நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல இருக்கு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான விளக்க உரையோடு சந்திப்போம்.